அப்ப முதலாவது நம்ம படித்த வசனத்தினுடைய சாராம்சத்தை சற்று உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். எபேசியர் 1:3, அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களிலும் நம்மளை என்ன பண்ணியிருக்காரு? ஆசீர்வதித்திருக்கிறார். அப்படின்னா இட்ஸ் a done deal. அவைகள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. எங்க நிறைவேற்றப்பட்டிருக்கிறது என்றால் ஆவிக்குரிய மண்டலங்களிலே, இல்லாவிட்டால் ஆவிக்குரிய தன்மை நிறைந்த இடங்களிலே அவைகள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. All the blessings are in the invisible realm. காணப்படாத உலகத்திலே இவைகளை எல்லாம் தேவன் நமக்காக பேசி வைத்திருக்கிறார். இந்த காண்கிற உலகமும் காணாத உலகமும் ஒன்றின் பின் ஒன்றாக பிணைந்து இருக்கிறது. பரலோகத்தில் இருக்கிற தேவன் பாருங்க, 3 நிலைகளிலே தேவன் இருக்கிறார் என்று நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். முதலாவது நிலை, அவர் பரலோகத்தில் இருக்கிறார். He has his own place. Hallelujah. கர்த்தருக்கு என்ன இருக்குது? அவருக்குன்னு ஒரு தனி இடம் இருக்குது. இருக்குதா இல்லையா? யாரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்து. He has his own place. இரண்டாவது, அவர் இந்த பூமியிலே மக்களை ரட்சிப்பதற்காக மக்களோடு கூட மத்தியில் இருக்கிறார். மக்கள் மத்தியில் இருக்கிறார். ஏனென்று சொன்னால் அப்பொழுதுதான் ஒரு காலகட்டங்களே அவங்களுக்கு கண் திறக்கப்பட்டு இருதயத்திலே அவர்கள் உணர்த்தப்பட்டு ரட்சிக்கப்படுகிறார்கள். So God is with people. God is with people. மூன்றாவது ஒரு நிலை இருக்கிறது. God is in people. தேவன் ஜனங்களுக்குள்ளாக இருக்கிறார். ஹல்லேலூயா. God in me. கர்த்தர் எனக்குள்ளாக இருக்கிறார். அந்த மகிமையின் நம்பிக்கையின் ஐஸ்வர்யம் என்னவென்று சொன்னால் கிறிஸ்து எனக்குள்ளாக இருப்பது. ஹல்லேலூயா. So God is intertwined in this physical world. இந்த காண்கிற உலகத்திலே அவர் தன்னை பிணைத்து கொண்டவராய் இருக்கிறார். அந்த ஆவியானவர் உங்களோடும் இருப்பார், உங்களுக்குள்ளாகவும் இருப்பார். எப்படி இருக்கிறாரு? ஆவியானவர் எப்படி இருக்கிறாரு? உங்களோடு இருப்பார், உங்களுக்குள்ளாக இருக்கிறதால யோவான் 14ஆம் அதிகாரத்தில் நீங்கள் படிச்சீங்கன்னா இப்படிப்பட்ட காரியங்களை இயேசு தன்னுடைய சீஷர்களுக்கு பேசி இருக்கிறார். He will be with you and will be in you. அப்படி என்றால் தேவன் பரலோகத்தில் இருக்கிறாரு, பூலோகத்தில் இருக்கிறாரு, நமக்குள்ளே இருக்கிறார். எல்லாரும் சொல்லுங்க, தேவன் பரலோகத்திலும் இருக்கிறார், பூலோகத்திலும் இருக்கிறார், எனக்குள்ளாகவும் இருக்கிறார். பாருங்க, ரட்சிக்கப்பட்ட உடனே பரலோகத்தில் இருக்கிற தேவன், பூலோகத்தில் இருக்கிற தேவன் நம்மளுக்குள்ளாக குடிபெயர்கிறவராய் மாறுகிறார். He moves his tent inside of us. அதனால்தான் நாம் கற்சாடிகளிலே இந்த மகிமையை பெற்றவர்களாய் இருக்கிறோம் என்று பவுல் பேசுகிறார். We have God inside of us. We are not God, but we have God inside of us. நாம் தேவர்கள் அல்ல, தேவனை நாம் உடையவர்களாய் மாறி இருக்கிறோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தேவனை நாம் என்ன பண்ணியிருக்கிறோம்? உடையவர்களாய் மாறி இருக்கிறோம். இட்ஸ் கால் யூனிட்டி இன் த ஸ்பிரிட். ஆவியிலே ஒன்றாய் மாறி இருக்கிறோம். சரி, இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள், பூமிக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்ல விரும்புகிறேன். பாருங்க, வேதத்திலே தேவன் பேசும் பொழுது திருமணத்தை குறித்து கணவன் தன்னுடைய தாயும் தகப்பனையும் விட்டு மனைவியோடு என்ன பண்ணுவான்? இசைந்திருப்பான். இருவரும் எப்படி இருப்பாங்க? சரி, நான் கேட்குறேன், வீட்டில் என்ன ஒரு உடம்புக்குள்ள இன்னொரு உடம்பா இருக்குது? தனித்தனியாக தான் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சுத்திட்டு இருக்கீங்க. தனியாக சாப்பிட்றீங்க, தனியாக குளிக்கிறீங்க, கரெக்டாக தனியாக வீட்டை விட்டு ஊருக்கு போறீங்க. ஆனால் வேதம் சொல்லுது இருவரும் எப்படி இருக்கிறாங்க? ஒரே மாம்சமாக. யூனிட்டி. இது நியூமெரிக்கல் யூனிட்டி கிடையாது. இது என்ன யூனிட்டி என்றால் எண்ணங்களும் உணர்வுகளும் சிந்தனைகளும் ஒன்றாய்க்கப்பட்டிருக்குது. எண்ணங்களும் சிந்தனைகளும். இதனால தான் பாருங்க, மனைவி சொல்லுவாங்க, நீங்க வந்தவொடனே நான் சாப்பிட்றேன்னுவாங்க. இப்படி இந்த அமைப்பை நீங்க பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா இருவரும் ஒன்றானது மாதிரியே இருக்கும். இவர் சிந்திக்கிற மாதிரியே அவங்க மனைவி சிந்திப்பாங்க. அது ரொம்ப ரேர் தான். ஆனால் நிறைய வேளையில் மனைவி சிந்திக்கிற மாதிரியே இவர் சிந்திக்க ஆரம்பிச்சிருவார். மனைவி சிந்திக்கிற மாதிரி என்ன பண்ணுவார்? இப்போ என்ன ஆயிட்டாங்கன்னா ஒன்னாயிட்டாங்க. இப்படிதான் தேவனும் உங்களுக்குள்ளாக எனக்குள்ளாக வாசம் செய்கிறவராய் இருக்கிறார். அவர் சிந்தனை நம் சிந்தனையாய் மாறுகிறது, அவர் உணர்வு என் உணர்வாய் மாறுகிறது, அவர் எதிர்பார்ப்பு என் எதிர்பார்ப்பாய் மாறுகிறது, அவர் திட்டம் என் திட்டமாய் மாறுகிறது. Now you have God in you. Hallelujah.
பாருங்க, இந்த கட்டத்துக்குள்ள வருவதற்கு தான் தேவன் பிரம்மாண்டமான திட்டத்தை இயக்கினார். சிலுவை எதற்கு? இயேசு நமக்காக மரித்து மனிதனுக்கும் தேவனுக்கும் இருந்த தடையை உடைத்து பின்பு ஆவியானவர் வந்து நமக்குள்ளாய் வாசம் செய்வதற்காக. பழைய ஏற்பாட்டில் பிரம்மாண்டமான இந்த ஆசரிப்பு கூடாரத்தை கட்டுறாங்க. கரெக்டா? வெள்ளி, பொன், ரொம்ப விலையூர்ந்த பொருட்களினால் என்ன பண்றாங்க? ஆசரிப்பு கூடாரம் கட்டுறாங்க. கரெக்டா? இதெல்லாம் கட்டின பிறகு அதுல பெரிய மகிமை கிடையாது. அதுல தேவன் வந்து வாசம் செய்யறாரு பாருங்க, அப்பதான் மகிமை வருது. இன்னைக்கு நம்ம எவ்வளோ அழகா இருக்கிறோம், நல்ல உயரமா இருக்கிறோமா, வாட்ட சாட்டமா இருக்கிறோமா, கரெக்டான பிசிக்கல் ப்ரப்போசேஷன்ல இருக்கிறோமா, இதெல்லாம் தாண்டி நான் இன்றைக்கு உங்களை தீர்க்க தரிசனமாய் ஆசீர்வதிக்க விரும்புகிறேன். இப்ப வெளியான மாற்றத்தை காட்டிலும் உள்ளே வந்து யார் தங்குகிறார் என்பதுதான் மகிமையின் நிறைவாய் இருக்கிறது. அந்த மகிமையின் கச்சாடிகளாய் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். Church is the carrier of the glory of God. இந்த வெளிச்சம் வர வர சபை பலனா மாறிடும், பேச்சு மாறிடும். பாஸ்டர் அருமையார் சொன்னாரு, ஒருத்தன் மாற்றத்தை சந்திக்கிறான்னா முதல்ல அவனுக்கு பேச்சில் தான் மாற்றம் வரும். ஒருத்தன் கெட்டு போறான்னா முதல்ல பேச்சில் தான் கெட்டு போவான். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஒருத்தன் மாறுறான் அப்படின்றதுக்கு அடையாளம் பேச்சில் தான். ஒருத்தன் கெட்டு போக போறான்றதுக்கு அடையாளம் என்னது? பேச்சில் தான் சொல்லுவான். ஸ்கூலுக்கு போகிறோம், படித்து என்ன செய்ய போகிறோம், எப்படி இப்படி தான் பேச ஆரம்பிப்பான் பாருங்க. ஃபஸ்ட்டு அந்த டீச்சர்லாம் சரியில்லை, அந்த டீச்சரை 2 அடி அடிக்கணும், எப்படி இப்படி பேசினவன் பார்த்தீங்கன்னா கடைசியில் பெயிண்ட் அடிக்கிற வேலையில் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருப்பான். பேச்சில் தான் வாழ்க்கை என்ன பண்ணுது? வார்த்தை. அதே மாதிரி பாருங்க, தேவ திட்டத்தை நீங்கள் என்னைக்கு பேசுறீங்களோ அன்னைக்கு வாழ்க்கை பிரகாசமாகும். ஸோ நாம் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை பெற்றவர்களாய் இருக்கிறோம் என்பதை பேச ஆரம்பியுங்கள். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க? ரிமெம்பர் தட் யூ ஹவ் பீன் பிளஸ்ட். நாம் ஏற்கனவே அது நிறைவேறி விட்டது. இப்ப இன்னைக்கு நான் பேச இருக்கிற தலைப்பு என்னவென்றால், டிரான்ஸ்ஃபரிங் த ஸ்பிரிச்சுவல் பிளஸிங் டு த பிசிக்கல் ரெம். ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை பூமிக்குரிய நிலைகளிலே எப்படி மாற்றி அமைப்பது? டிரான்ஸ்ஃபரிங் த ஸ்பிரிச்சுவல் பிளஸிங் இன்டு த பிசிக்கல் ரெம். காணப்படுகிற உலகங்களாய் காணப்படாத ஆசீர்வாதங்களை எப்படி கொண்டு வந்து சேர்ப்பது? அதை பற்றி உங்களோடு கூட கொஞ்ச நேரம் பேசலான்னு இருக்கிறேன். நிறைய இருக்குது, எதை பேசுறதுன்னு தெரியல. ஆவியானவர் தான் உதவி செய்யணும். எப்படி இதெல்லாம் வந்து இதுக்கு தான் சபையை கர்த்தர் வச்சிருக்காரு. வாரம் வாரம் ஏன் கர்த்தர் ஒன்று சேர்க்கிறாருன்னா, அவர் பேசுறதுக்கு நிறைய இருக்குது. ஹல்லேலூயா. எதுக்கு பைபிள் ஸ்டடி வைக்கிறாருன்னா, அவர் சொல்லி கொடுப்பதுக்கு என்ன இருக்குது? நிறைய இருக்குது. நீங்கள் கர்த்தரோட பழகிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒன்று நடக்கும். நீங்கள் இதை மட்டும் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க, அவர் உங்க கூட ரொம்ப பேச ஆரம்பிச்சிருவார். என்னைக்கு ஒரு மனுஷன் கர்த்தரோட இருக்கிறான்னா அவர் பேச்சை நிப்பாட்டவே மாட்டார், பேசிக்கிட்டே இருப்பார். எங்க போனாலும் பேசுவார். எப்படி நீங்க காய்கறி கடைக்கு போனா கூட சைடில் ஏதாவது ஒரு சப்ஜெக்டை பேசினே இருப்பார். எத்தனை பேர் அப்படிலாம் உணர்ந்துருக்கிறீங்க? அப்படி உணரலன்னா ஒரு சிலரை கர்த்தர் அந்த பகுதிக்கு நகர்த்த விரும்புகிறார். அதனால் தீர்க்க தரிசனமாய் அதை சொல்லுகிறேன். கர்த்தரோட நீங்க பழகிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அவர் ரொம்ப சந்தோஷமாயிடுவார். அவரால் உங்க கூட பேசாமல் இருக்கவே முடியாது. அதனால தான் நீங்கள் ஆவிக்குரிய மண்டலத்தில் ரொம்ப ஒரு உயர கட்டத்துக்கு போயிட்டீங்கன்னா மனுஷனோடு சஞ்சரிக்கிறதே உங்களுக்கு செட் ஆகாது. மனுஷனோடு சஞ்சரிக்கிறதே என்ன ஆகாது? ரொம்ப செட் ஆகாது. சாப்பிட்றதுக்கு, எங்கேயாவது ஃபங்க்ஷனுக்கு போகிறதுக்கு வர்றதுக்கு தான் மனுஷனோட இருக்கிறதுக்கே பிடிக்கும். அதுக்கப்புறம் எப்போ பார்த்தாலும் என்ன பண்ணுவீங்க? ஆமாம், அந்த கட்டத்துக்கெல்லாம் சீக்கிரம் கர்த்தர் நகர்த்தணும். ஒரு சிலர் தான் நகர்த்துவார், நான் நம்புகிறேன். ஏன்னா அவர் பேசிக்கொண்டே இருக்கிற தேவன். அதனால் நிறைய கர்த்தர் பேசுகிறாருனாவே நான் இப்போ கண்டுபிடிச்சது என்னன்னா, இந்த சபையை ரொம்ப நேசிக்கிறாருன்னு அர்த்தம். கர்த்தர் ரொம்ப பேசுகிறாருனாவே சபையை என்ன பண்ணுறாரு? நேசிக்கிறாருன்னு அர்த்தம். பாருங்கள், நீங்கள் பிடிச்சவங்களோட தான் ரொம்ப நேரம் என்ன பண்ணுவீங்க? பேசுவீங்க. யாராவது சொந்தக்காரர் ஃபோன் பண்ணுறாரு, உங்கள் வீட்டுக்கு வரணுன்னே நம்ம சொல்லுவோம், வாங்க கண்டிப்பாக, ரொம்ப ரொம்ப நாள் ஆயிடுச்சு, வாங்க, எத்தனை நாள் இருக்கணும் இருந்து பேசிட்டு போங்க. ஒரு சிலர் ஃபோன் பண்ணோன்னே, நாங்கள் இப்போ தான் ஊருக்கு போகலான்னு பெட்டி எடுத்து வச்சுன்னு இருக்கிறோம், நீங்கள் இன்னொரு நாள் வர்றீங்களா அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்களோட பேசுறதுக்கு என்ன நான் சொல்கிறதுலாம் கரெக்டு தானே? சிலர்லாம் வரும்பொழுதே வாங்க, எப்போ போவீங்க?
இந்த ஊரில் அப்படி பழக்கம் இருக்குதான்னு தெரில. நான் நிறைய பேரோட பழகுனதுனால அவங்க அப்படி கேட்க மாட்டாங்க. என்ன கேட்பாங்கன்னா, ஓ எவ்வளோ நேரத்தில் கிளம்ப போகிறீங்க அப்படின்வாங்க. இப்படி இது ரொம்ப இன்னும் கொஞ்சம் உயரிய வார்த்தைகள், அவ்வளோதான். ஆனால் அதே கண்டென்ட் தான். தேவன் நம்ம கூட பேசுகிறார் என்பதுக்கு பெரிய விஷயம் என்னன்னா, நம்மளை நேசிக்கிறார் என்ற அர்த்தம். அதனால தான் இன்றைக்கி நான் உங்களோடு கூட சில காரியங்களை சொல்ல விரும்புகிறேன். இதை கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. எப்படி ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை பூமிக்குரிய நிலையிலே மாற்றுவது. இந்த பூமியில இந்த ஒரு டிரான்சாக்ஷன், இந்த ஒரு பரிவர்த்தனையை புரிந்து கொண்டால் நீங்கள் அநேகவற்றை இந்த பூமியிலே ஜெயத்துக்கு உட்படுத்துகிறவர்களாய் மாறிவிடுவீர்கள். You can make things happen by the spiritual power. ஆவிக்குரிய ஆற்றலினாலும் வல்லமையினாலும் காணப்படாத உலகத்தில் இருக்கக்கூடிய தெய்வீக திட்டங்களையும் ஆசீர்வாதங்களையும் பூமிக்குரிய மண்டலங்களிலே அவைகளை இறக்குமதி செய்கிறவர்களாய் மாறிவிடுவோம். ஹல்லேலூயா. Prayer is downloading God on earth. பரலோகத்தில் இருக்க தேவனையும் அவருடைய மகிமையும் அவருடைய ஆற்றல்களையும் பூமியிலே கொண்டு வந்து சேர்ப்பதுதான் ஜெபத்தினுடைய பெரிய நோக்கம். அப்ப திருச்சபை, ஜெபிக்கிற திருச்சபை என்று சொன்னால் இவைகள் வெறும் கெஞ்சுகிற திருச்சபைகள் மட்டும் கிடையாது. நம்ம கர்த்தர்ட்ட விரும்பி விருப்பமா மனத்தாழ்மையாய் கேட்கக்கூடிய ஒரு ஜெபம் இருக்கிறது. அது விண்ணப்ப ஜெபம். அது என்ன ஜெபம்? விண்ணப்ப ஜெபம். ஆனா இந்த ஜெபத்திலே மட்டும் நம்ம நின்று விடக்கூடாது. நாம் இதற்கு அப்புறம் ஒரு மகிமையான இடத்துக்கு சபை நகர வேண்டும். அது என்னவென்று சொன்னால், தேவன் வைத்திருக்கிற தீர்மானங்களையும் திட்டங்களையும் இந்த பூமியிலே கொண்டு வந்து இணைக்கக்கூடிய ஜெபிக்கிற சபையாய் மாற கர்த்தர் விரும்புகிறார். லெட் thy kingdom come. உம்முடைய ராஜ்யம் வருவதாக. பாருங்க, அந்த பரமண்டல ஜெபத்துல ஒரே ஒரு ஹைலைட்டான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, பரமண்டலங்களில் செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக. பாருங்க, இந்த இடத்துக்கு நகருகிற திருச்சபை தான் அப்போஸ்டலிக் சர்ச் என்று சொல்லுகிறோம். ஒரு அப்போஸ்தல சால்வையை உடைய திருச்சபை. These are the churches that operate under the apostolic mantle என்று சொல்லுகிறோம். இந்த சபை பெரிய பெரிய மாற்றங்களை வட்டாரங்களிலே கொண்டு வரும். எத்தனை பேர் அப்படி ஒரு சர்ச்சா நம்ம மாறணும்னு நினைக்கிறீங்க? ஹல்லேலூயா. இந்த சர்ச் எப்படின்னா, தேவ திட்டத்தை பூமியிலே கொண்டு வந்து இணைக்கிறவர். அப்படி என்றால் காணப்படாத உலகத்தில் இருக்கக்கூடிய அமைப்புகளையும் காணப்படாத உலகத்தில் இருக்கக்கூடிய தெய்வீக ரகசியங்களையும் காண்கிற உலகத்திலே கொண்டு வந்து வேலை செய்ய வைக்கிறவர்கள். இதை தான் நான் சொல்லுகிறேன், டிரான்ஸ்ஃபரிங் ஸ்பிரிச்சுவல் பிளஸிங் இன்டு த பிசிக்கல் ரேம். இந்த தலைப்பு கொஞ்சம் பெருசா இருக்கலாம், இல்ல புதுசா இருக்கலாம். ஆனா சொல்ல போகிற காரியம் நடைமுறை வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்டவைகள். இதை எப்படி பாஸ்டர் கொண்டு வர்றது, இதை எப்படி இயக்குகிறது? கர்த்தர் எல்லாம் செய்துட்டார்ன்றாங்களே, எனக்காக மரித்தார், எனக்காக உயிர்த்தெழுந்தார், எனக்காக எல்லாவற்றையும் செய்திருக்கிறார், சகலமும் அவர் எனக்கு நிறைவேற்றி வைத்திருக்கிறார் என்று சொல்லப்படுகிற அந்த திட்டத்தை நான் எப்படி பூமியிலே பார்ப்பது? நான் எப்படி பூமியில பார்க்கிறது? எப்படி அதை அனுபவிக்கிறது? அதை எப்படி நான் செயல்படுத்துவது? உங்க ஃப்ரெண்டு ஒருத்தர் ஃபோன் பண்ணி சொல்றாரு, இங்கே ஒரு நல்ல கடை, ரொம்ப அருமையான பிரியாணி. இப்போ அடுத்தது நம்ம என்ன சொல்லுவோம்? எனக்கும் கொஞ்சம் வாங்கிட்டு வா. கரெக்டா? அது இருக்குது. ஆனால் அது நம்மக்கிட்ட வந்து என்ன பண்ணணும்? சேர்த்தாதான் அது முழுமை பெறும். இந்த மனைவி கூட அடிக்கடி சொல்லுவாங்க, நீங்கள் இந்த சாப்பாட்டு கதையை அடிக்கடி சொல்கிறீங்க. எனக்கு புரிஞ்சது என்னென்னா, சாப்பாடு தான் மனுஷனுக்கு ஈஸியாக புரியும். சாப்பாடு தான் என்ன பண்ணுது, மனுஷனுக்கு ரொம்ப ஈஸியாக புரியுது. ஏன்னா அதோடு கூட தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். பாருங்க, எங்கள் ஊருக்கு போனாலும் நம்முடைய எண்ணம் சாப்பாட்டை விட்டு என்ன பண்ணுறதில்ல, போகிறதில்ல. நான் ஜப்பானுக்கு போயிட்டேன் பாஸ்டர், அதனால் இப்போ சாப்பிட்றதே இல்லைன்னா சொல்கிறீங்க. அங்கே போய் என்னென்ன சாப்பிட்லான்னு இங்கேருந்து யூடியூப்பில் லிஸ்ட் எடுத்துன்னு போகிறோம். கரெக்டாக? அதனால் மனிதனோடு ஒட்டி போகக்கூடிய ஒரு பழக்கம் அது. அதனால தேவன் ஒரு நல்ல விஷயத்தை வச்சிருந்தாலும் அது நம்மிடத்தில் கொண்டு வந்து சேர்ப்பதை குறித்து நான் பேச விரும்புகிறேன். இன்றைக்கு முதல் ஒரு கட்டத்தை உங்களோடு கூட நான் பேச இருக்கிறேன். இரண்டாவது கட்டத்தை நம்ம இரவு சிறப்பு கூட்டத்தில் நம்ம பேசுவோம். The kingdom of God is knowledge dependent. தேவனுடைய ராஜ்யம் அறிவை சார்ந்த ராஜ்யம். எல்லாரும் சொல்லுங்க, தேவனுடைய ராஜ்யம் அறிவை சார்ந்த ராஜ்யம்.
இந்த அறிவிலே நீங்கள் பெருக பெருக இந்த ஆவிக்குரிய மண்டலத்தில் இருக்கக்கூடிய உண்மை நிலைகளை, கிங்டம் ரியாலிட்டிஸ் என்று சொல்லுகிறோம், அதை நீங்கள் பூமியிலே கொண்டு வந்து அனுபவிக்கிறவர்களாய் மாறிவிடுவீர்கள். The first step is knowledge dependent. தேவ ராஜ்யம் என்பது அறிவு சார்ந்ததாய் இருக்கிறது. எல்லாரும் இன்னொரு வாட்டி சொல்லுங்க, தேவ ராஜ்யம் அறிவு சார்ந்ததாய் இருக்கிறது. ஆனா அது மட்டும் கிடையாது. ஆனா அதான் முதல் நிலை. அதான் முதல் நிலை. என்னோடு கூட நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திற்கு உங்கள் வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். Through knowledge the righteous will be delivered. நான் தமிழிலே அது முதலிருந்து ஆரம்பிக்கும் பொழுது, மாயக்காரன் தனக்கு அடுத்தவனை வாயினால் என்ன பண்ணுகிறான், கெடுக்கிறான் அப்படின்னு இருக்கும். அதை பத்தி நம்ம இப்ப பேசல. இரண்டாவது பகுதி பாருங்க, நீதிமானோ அறிவினால் என்ன பண்ணுகிறான், தப்புகிறான். எல்லாரும் சொல்லுங்க, நீதிமான் அறிவினால் தப்புகிறான். இன்னொரு வாட்டி சொல்லாமா, நீதிமான் அறிவினால் தப்புகிறான். எத்தனை பேருக்கு புரியுது? இவன் தப்பிக்கப்படுறதுனால நீதிமான் அல்ல, இப்ப நீதிமான் ஆயிட்டான். ஆனா இப்ப அறிவு வரும் பொழுதுதான் இவன் என்ன பண்ணப்படுறான். இத்தனை பேருக்கு புரியுது? இவருங்க நல்லவனா இருந்தா கர்த்தர் காப்பாற்றிடுவார் அப்படின்னா அது பெரிய சவால். ஏன்னா நாம் கிறிஸ்துவுக்குள்ளாக தான் நீதிமான்களாக்கப்படுகிறோம். We are made righteous in and through Christ. கிறிஸ்துவின் மூலமாகவும் கிறிஸ்துவினாலே தான் நாம் நீதிமானாக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம், நீதிமான் ஆயிருக்கிறோம். ஆனா இப்ப நீதிமான் எப்படி தப்பிக்க போகிறான் அப்படி என்றால், அறிவினால் தப்பிக்க போகிறான். நீதிமான் எப்படி தப்பிக்க போறான்? அறிவினால் தப்பிக்க போகிறான். அதனால தான் பாருங்க, ரட்சிக்கப்பட்ட பிறகு தொடர்ந்து சபைக்கு வரணும், வசனத்தை உட்கார்ந்து கவனமா கேட்கணும். வசனத்தை கேட்கும் பொழுது கவன சிதைவில்லாமல் கேட்க வேண்டும். ஏன்னா அறிவுதான் இந்த ஆவிக்குரிய மண்டலத்தில் இருக்கிற உண்மைகளை பூமிக்குரிய மண்டலத்தில் மாற்றுவதற்கான முதல் படி. ஹல்லேலூயா. That's the first step. The kingdom of God is knowledge dependent. என்றைக்கு நீங்க அறிவை வெறுக்கிறீர்களோ அன்றைக்கு தேவ ராஜ்யத்தின் நன்மைகளை வெறுக்கிறவர்களாய் மாறி விடுவீர்கள். என்னோடு கூட ஓசியா 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்கலாம். இதெல்லாம் உங்களுக்கு தெரிந்த வசனங்களாய் இருந்தாலும் தெரியாதவர்களுக்காக இன்னொரு முறை வாசிக்கலாம். ஹல்லேலூயா. எங்களுக்கு இதெல்லாம் நிறைய தெரியும் பாஸ்டர், ஓகே. ஆனாலும் நம்ம இன்னொரு முறை வேதத்தை திறந்து அதை பார்க்கறது ரொம்ப நல்லது. ஆமென். என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் என்ன பண்றாங்க, சங்காரமாகிறார்கள். இவங்களை நீங்க கொஞ்சம் நீங்க இந்த வசனத்தை நல்லா இன்டர்பிரட் பண்ணி படிச்சீங்கன்னா ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கும். இவர்கள் ஜெபம் இல்லாமையினால் சங்காரமானார்கள்னு இல்லை, உபவாசம் இல்லாததினால என்னானாங்க, சங்காரமானார்கள் இல்லை. இவங்க துதித்து பாடாததினால் சங்காரமாய் விட்டார்கள்னு இல்லை, இதெல்லாம் இல்லை. ஆனா என்ன இருக்கிறது, அறிவில்லாமையினால் சங்காரமான இவங்க. இட்ஸ் a self destruction. When you don't have proper knowledge, that will collapse your own system. அறிவில்லாமையினால் நீங்களே உங்களை என்ன பண்ணலாம், கெடுத்துக்கொள்ளலாம். இதுக்கு வேற யாருமே தேவையில்லை. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அறிவில்லைன்னா நம்மளே கெடுத்துப்போம், வேற யாரும் கெடுக்க வேண்டியதே இல்லை. எத்தனை பேர் நம்புறீங்க? சில வேளை மக்கள்னா பிசாசு கெடுத்துட்டான் பதர், அந்த குடும்பம் கெடுத்துச்சு பதர், இவங்க கெடுத்துட்டாங்க பதர், அவங்க. நான் சொல்றேன், முதல்ல இந்த அறிவில்லாமை தான் நம்மளே கெடுக்கக்கூடியதா இருக்கிறது. அதனால்தான் தேவ ராஜ்யத்துல ரட்சிக்கப்பட்ட உடனே, அவன் மாற்றத்துக்குள்ள வந்த உடனே ராஜ்யத்தின் ரகசியங்களை கர்த்தர் அவனோடு கூட கொண்டு வந்து சேர்ப்பதற்காக அவர் வசனத்தின் வெளிச்சத்தை அவனுக்கு அனுப்புகிறவராய் மாறுகிறார். சோ ஃபர்ஸ்ட் நாலேஜ் டிபெண்டன்ட், அறிவை சார்ந்தவர்களாய் நாம் மாற அழைக்கப்படுகிறோம். அப்ப நம்ம ஜெபம் பண்றதெல்லாம் வேஸ்டா பாஸ்டர், பைபிள் படிக்கிறதெல்லாம் வேஸ்டா, உபவாசம் பண்றதெல்லாம் வேஸ்டா? இல்ல, இந்த உபவாசம் பண்றது, ஜெபம் பண்றது, பைபிள் படிக்கிறதெல்லாம் என்னன்னா தேவ ரகமான அறிவை சம்பாதிப்பதற்கு. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது? நான் நிறைய ஏன் ஜெபம் பண்ணணும்? தேவனை குறித்த அறிவை நான் என்ன பண்ணணும், பெற்றுக்கொள்ளணும். நான் ஏன் உபவாசம் பண்ணணும்? எதெல்லாம் மறைக்கப்பட்டிருக்கிறதோ, பிசாசு எதெல்லாம் மூடி வச்சிருக்கானோ அதெல்லாம் எனக்கு வெளியரங்கமாகும்படியாக நான் உபவாசம் பண்ணுகிறேன். So knowledge has to be acquired.
அறிவை சம்பாதிக்க வேண்டும். அறிவை என்ன பண்ணணும்? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்ம எல்லாம் பணம் சம்பாதிக்கிறதுல ரொம்ப தீவிரமானவங்க. பணம் அங்க கிடைக்குதுன்னு சொல்லுங்க, எல்லாத்தையும் விட்டுட்டு போயிடுவான் வேலைக்கு. ஆனா அறிவு கிடைக்குதுன்னு சொல்லுங்களேன், அதை வச்சு நான் என்ன பண்ண போறேன்? ஆனா இந்த பூமியிலே அறிவாளர்கள் தான் ஆளுகிறார்கள். இந்த பூமியை யார் ஆள்றா? அறிவாளர்கள். நீ நல்லா பாருங்க, ஒரு காலத்துல நீங்க ஒரு 40-50 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய கம்பெனி எல்லாம் கச்சா எண்ணெயை வடிகட்டுகிற கம்பெனிகள் தான் பெரிய கம்பெனிகள். ஆயில் டிஸ்டிலரிஸ் ஆர் ஆயில் ரிஃபைனரிஸ் ஆர் த பிக்கஸ்ட் கம்பெனிஸ். ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி. இன்னைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பெரிய நிறுவனங்களும் அறிவை சார்ந்த நிறுவனங்கள். So what rules the earth is knowledge. அறிவுதான் பெரிய மாற்றங்களை இந்த பூமியில கொண்டு வருவதற்கு முதல் படியாக இருக்குது. நீங்க பாருங்க, ஒருத்தர் கூப்பிட்டு 1 லட்சம் சம்பளம் கொடுக்குறாங்க. ஏன் கொடுக்குறாங்க? அவனுக்கு அறிவு இருக்குது. இன்னொருத்தர் ரெண்டு வாழைப்பழத்தார வாங்கிட்டு வந்து காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் விற்கிறான். ஆனால் அவனுக்கு அவ்வளோ காசு கிடைக்க மாட்டுது. உழைக்கிறான். இன்னொருத்தன் பாருங்க 2 மணி நேரம் 3 மணி நேரம் அவன் வேலை செஞ்சு சம்பாதிக்கிறான். ஏன்னா the kingdom is knowledge dependent. உங்களுக்கு நான் சொல்றதெல்லாம் கொஞ்சம் சில வேளை வருத்தமாக கூட இருக்கலாம். நான் இவ்வளோ வேலை செய்கிறேன்னா பாருங்க, வேலை செய்கிறது தப்புன்னு பைபிள் சொல்ல, ஆனால் அறிவோட வேலை செய்ய வேண்டியது அவசியமாக இருக்குது. நீங்கள் பிஸ்னஸ் பண்ணால் கூட கஷ்டப்படுறது இனிஷியல் ஸ்டேஜஸில் ஓகே, ஆனால் போக போக வாழ்க்கை முழுவதுமே கஷ்டப்படுறோன்னா நாம் இன்னும் அதுக்கு ஏற்ற அறிவை என்ன பண்ணலை? சம்பாதிக்கவில்லை என்ற அர்த்தம். So everything in this world is knowledge dependent. அதே போல தான் தேவன் சொல்லுகிறார், இந்த பூமியிலே அறிவில்லாமையினால் என் ஜனங்கள் என்ன பண்றாங்க? சங்காரமாக. அந்த வசனத்தின் பின்னணியை பாருங்க. நீ அறிவை என்ன பண்ண? வெறுத்தா. என்ன அறிவை வெறுத்தாங்கன்னா, தேவனை அறிகிற அறிவை வெறுத்தார்கள். they were haters of the knowledge of God. தேவன் யார், எப்படிப்பட்டவர், அவர் எப்படி செயல்படுகிறார், அவருடைய தீர்மானங்கள் என்ன, அவர் எப்படி இந்த பூமியிலே இயங்குகிறார் என்ற அந்த வெளிச்சத்தை ஜனங்கள் வெறுக்கிறவர்களாய் மாறிவிட்டார்கள். அவர் எப்படி வேணாலும் செய்யட்டும் பதர். இப்படி ஒரு சில வேளை மக்கள் சொல்லுவாங்க, மேலே இருக்கிற ஒரு மோசமானவர்னுவாங்க. இப்படி என் ஃப்ரெண்டு ஒருத்தர்கிட்ட கேட்டேன், என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படின்னா, போடா இந்த மேலே இருக்கிறவங்க ரொம்ப மோசமானவர். நான் நினச்சிட்டேன் வீட்டுக்கு மாடியில் யாரோ குடி இருக்கிறாங்க, அவர் ரொம்ப மோசமானவர்னு. அப்புறம் சொன்னேன், அந்த தாடிக்காரரை தாண்டா அப்படின்னா. நான் நினச்சேன் ஓகே, அந்த மாடியில் வேலை இருக்கிறவர் யாரு? தாடிக்காரர் போலன்னு நினச்சிட்டேன். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு பேசினேன், நீ சொல்கிறதெல்லாம் வேற மாதிரி இருக்குதுண்ணா. நான் சொல்கிறது அந்த கடவுளை தாண்டா, மேலே இருக்கிறார் பாரு அவர் தான் அப்படின்னா. நீங்க நிறைய பேர் லைஃப் அப்படிதான் பாருங்க, அவரு சரியில்லை அப்படின்னு தான் சுத்திட்டு இருக்கான் ஒழிய, எனக்கு என்ன தேவை என்ற வெளிச்சத்துக்கு வரும்பொழுதுதான் ஆவிக்குரிய நிஜங்களை பூமிக்குரிய நிஜங்களாய் நாம் மாற்ற ஆரம்பிக்கிறோம். We become the transferers of the spiritual blessing into the earthly blessing. இது ஒரு முனைப்பு பாருங்க, இது ஒரு முயற்சி. நீ அறிவை என்ன பண்ணாய்? வெறுத்தாய். நீங்க நிறைய பேர் இந்த டிவைன் புரோட்டோகால்ஸ், தெய்வீக திட்டங்களை எல்லாம் மக்கள் நேசிக்கும் பொழுதுதான் அவைகள் இயங்க ஆரம்பிக்கிறது. ஹல்லேலூயா. பாருங்க, ரொம்ப சிம்பிளா ஒரு விஷயத்த சொல்றேன். நீங்களும் நானும் ஒரு ஆண்ட்ராய்டு மொபைலோ இல்லை ஐபோனோ கையில வச்சிருக்கிறோம், கரெக்டா? இப்போ இதுக்குள்ள போயிட்டு நீங்க எதையாவது வேலை செய்யணும்னா அவர்கள் எப்படி வடிவமைத்தார்களோ அதோடு கூட இணைஞ்சாதான் வேலை செய்ய முடியும், கரெக்டா? எத்தனை பேருக்கு புரியுது? அதெல்லாம் தான் நிறைய பேர் பட்டன் போன்லயே இருந்துடுறாங்க. பட்டன் அமுக்குன உடனே என்ன ஆகுதுப்பா? வேலை செய்யுது. நீங்கள் ஸ்மார்ட் ஃபோனுக்கே வர்றது கிடையாது. ஏன்னா அதுக்கு சில சிஸ்டம்ஸை உருவாக்கிட்டாங்க. அதை நீங்கள் ஆன் பண்ணணும், அப்புறம் பாஸ்வேர்டு போடணும், கரெக்டாக? இல்லாட்டி ஃபிங்கர் பிரிண்ட் வைக்கணும், அதை ஒழுங்காக வைக்கணும். நீங்கள் எடுத்து நினச்ச மாதிரியெல்லாம் வைக்கக்கூடாது. அதெல்லாம் வச்சு உள்ளே போனோடனே இப்போ கேட்கும் எந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணணும்னு கேட்கும். இதெல்லாம் தெரியாதனால தான் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்களா, இதெல்லாம் நம்மளுக்கு வேணாம்ப்பா எப்படி. இப்போ பரலோகமும் இப்படிதான் இயங்கி கொண்டிருக்குது. கர்த்தர் சிலவற்றை அவர் ஏற்கனவே வடிவமைத்து விட்டார். உங்கள் அறிவும் ராஜ்யத்தை குறித்த வெளிச்சமும் தான் நம்மளை முதலாவது அந்த இடத்துக்கு நகர்த்த போகிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்களும் நானும் ராஜ்யத்தை குறித்த வெளிச்சத்தை பெறும் பொழுது, அறிவை வெறுக்காத பொழுது, நாம் சத்தியத்தை மேய்ந்து கொள்ளும் பொழுது அந்த முதல் நிலைகளுக்கு வருகிறோம். என்னோடு கூட யோவான் 8ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஜான் சாப்டர் 8 verse 32. யோவான் 8ஆம் அதிகாரம்
சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை என்ன பண்ணும்? விடுதலையாக்கும். பாருங்க, ஒரு சில இடத்துல இயேசு விடுதலை ஆக்குகிறார், ஒரு சில இடத்துல ஆவியானவர் விடுதலை ஆக்குகிறார், இன்னொரு இடத்துல இன்னொன்னு எது விடுதலை ஆக்குகிறது? சத்தியம் விடுதலை ஆக்குது. இப்ப இயேசு விடுதலை ஆக்க மாட்டாரா பாஸ்டர்? பாருங்க, ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு காரியங்களை கர்த்தர் சரியாய் பொருத்தி வைத்திருக்கார். இப்ப பாவத்திலிருந்து மன்னிக்கப்படணும்னா அது இயேசு சிந்தின ரத்தத்தினாலதான் என்ன பண்ணப்படுகிறது? மன்னிக்கப்படுகிறது. நீங்கள் சத்தியத்துக்குள்ள உங்களை கொண்டு போகணும் அப்படின்னா அது ஆவியானவரால் தான் அந்த விடுதலைக்குள்ளாய் போகிறோம். இப்ப ஆவியானவரும் கிறிஸ்துவும் எல்லாவற்றையும் செய்த பிறகு நமக்குள்ளாய் நிறைவேறி கொண்டிருக்கிற பகுதி என்னவென்று சொன்னால், ஆவியானவர் சத்தியங்களுக்குள்ளாய் நடத்தி நம்மளுக்கு அந்த சத்தியம் நம்மளை விடுதலைக்குள்ளாய் கொண்டு போய் கொண்டிருக்கிறது. ஆமென். நீங்கள் சத்தியத்தை என்ன பண்ணுவீர்கள்? அறிவீர்கள். இந்த அறிவீர்கள் என்ற வார்த்தை ரொம்ப சவாலான வார்த்தை. இதை விளக்குறது கொஞ்சம் பூமிக்குரிய நிலைகளில் கஷ்டமாக இருக்குது. எனக்கு கஷ்டமாக இருக்குது. ஏன்னா இந்த அறிவீர்கள் என்ற வார்த்தையை நீங்கள் போய் ஒரிஜினல் கிரேக்க பதத்தில் படிச்சீங்கன்னா, இட் இஸ் நாட் ஒன்லி எ டிரான்ஸ்ஃபர் ஆஃப் இன்ஃபர்மேஷன். இவைகள் ஏதோ ஒரு கருத்தை ஒருத்தரிடத்திலிருந்து இன்னொருத்தரிடத்துக்கு கடத்துவதாக மட்டும் இல்லை. நான் அவர் கூட பேசிட்டே இருந்தால் அவர் எனக்கு இதை சொன்னார்ன்றது மட்டும் கிடையாது. அந்த கிரேக்க பதத்தினுடைய அர்த்தம் எப்படி இருக்குது? யூ ஷல் நோ த ட்ரூத். நீங்கள் சத்தியத்தை அறிந்து கொள்வீர்கள் என்று சொன்னால் இது ஒரு கணவன் மனைவி உறவு போல பேசப்படுகிறது. எப்படி பேசுது? கணவன் மனைவி உறவு போல. நான் இன்னைக்கு கொஞ்சம் உங்களை அதிகமாய் சிந்திக்க அழைக்க போகிறேன். பாருங்க, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், இந்த உறவுக்குள்ள ஹஸ்பண்ட் யாரு, ஒய்ஃப் யாருன்னா அவங்க ரெண்டு பேருக்கும் என்ன பண்ணும்? ரொம்ப அதிகமாக தெரியும். அதனால தான் முதல் 7 வருடத்தை நீங்கள் கடந்துட்டீங்கன்னா ஒவ்வொருத்தர காலத்தை திருமணத்தில் கடந்துட்டீங்கன்னு அர்த்தம். எப்படி இல்லை இவ்வளோ அமைதியாயிட்டீங்க? ஆமாம், நான் கல்யாணத்துக்கு ஆகிறதுக்கு முன்னாடி நான் நிறைய மேரேஜ் செமினார் பேசியிருக்கிறேன். அவங்க ரொம்ப பேசுவேன், மக்கள்லாம் பயங்கரமாக கைத்தட்டி வரவேற்று காணிக்கெல்லாம் கொடுப்பாங்க. ஏன்னா தைரியமாக பேசின்னு இருப்போம். பாருங்க, கல்யாணம் ஆன உடனே எல்லாத்துக்கும் லீவ் விட்டேன். ஏன்னா அப்போ எனக்கு கருத்தா தெரிஞ்சிச்சு, இப்போ எனக்கு அனுபவமாய் தெரிகிறது. என்ன இவ்வளோ அமைதி ஆயிட்டீங்க? அப்போ கருத்து தெரிஞ்சிச்சு, மனைவியை நேசிக்கணும், அன்பா இருக்கணும், நல்ல வார்த்தை. இப்போ எங்கன்னா பேச முடியல, கோமா வருது. கரெக்டா? இப்போ பைபிள் வசனம்லாம் நம்மளுக்கு வேலை செய்ய மாட்டுது. எல்லா செமினாரையும் மேரேஜ் செமினார்னா நோ அப்படின்னு நிப்பாட்டிட்டேன். ஏன்னா ஒரே பிரச்சனை. நான் பூமியில ரொம்ப அதிகமாக ஜெபிச்சதே என்னன்னா, என் கல்யாணத்தை காப்பாத்துங்கன்னு. ஏன்னா என்னையை ரச்சித்துட்டாரு. எப்படினாலும் நம்ம முன்ன பின்ன போனாலும் அங்கதான் போகணும், பரலோகத்துக்கு தான், வேற வழி இல்லை. ஆனா பூமியை நரலகமா மாத்தாம இருக்கிறதுக்கு ரொம்ப ஜெபம் பண்ண வேண்டியதா இருக்கு. இப்ப பாருங்க, திருமணத்துக்கு முன்பாக ஒருத்தர் அப்படிதான் என்கிட்ட சொன்னாரு, ஓ பெண்கள்லாம் பூ போல பிரதர், அவங்க கண்ணாடி கிளாஸ் மாதிரி, அவங்கள ரொம்ப பத்திரமா வச்சுக்கணும். அப்படி நான் சொன்னேன், கல்யாணம் ஆகலை, பேசாதீங்க, பொறுமையா இருங்க. அவர் சொன்னது கேட்கவே இல்லை. பாருங்க, நான் சொன்னேன் எனக்கு 2-3 வருஷம் ஆயிடுச்சு, எப்படி உபத்திரத்தில் இருக்கேன்னு உங்களுக்கு என்னால் சொல்ல முடியாது. அவர் சொன்னார், ஐயோ பெண்கள் ரொம்ப மென்மையானவர்கள், அவர்களை காயப்படுத்தாமல். அவர் கல்யாணம் ஆயிடுச்சு பாருங்க. ஒரு நாள் என்கிட்ட ஓன்னு அழுகுறாரு. நல்ல நல்ல மனிதன், ரொம்ப ஆம்பளையா இருக்கிறவர், அழுகுறார். அவரால் தாங்கவே முடியல. நான் கேட்டேன், என்ன ஆச்சு பிரதர்? ரொம்ப அதிகமாக பேசிட்டாங்க பிரதர். நான் கேட்டேன், அந்த மென்மையானவர்களா பேசிவிட்டார்? அந்த கண்ணாடி கிளாஸா இப்படி பேசிடுச்சு பிரதர். பிரதர் நீங்க வேற கொஞ்சம் நம்மளுக்கும் ஒரு சான்ஸ் கிடைக்கும் பாருங்க. நம்ம தான் ஒன்று சொல்றோமே, கேட்டா கொஞ்ச நாள் பொறுமையா இருந்த பாருங்க. அனுபவமாய் மாறுவது வேற. இப்போ ஒரு சிலருக்கு இப்படிப்பட்ட அனுபவம் இல்லாமல் இருக்கும். அவர்களுக்கு கர்த்தர் நிச்சயமா இரக்கமுள்ளவராக இருந்திருக்கிறார். எப்படி? ஒருத்தர் சொன்னாரு, என் மனைவி என்னை அடிச்சதில்லை, நானும் என் மனைவி அடிச்சதில்லை. நான் சொன்னேன், 100 மார்க் இது சாட்சி. எப்படி பாருங்க, எப்படி இதெல்லாம் ரொம்ப ரேர். ஆனால் சில வேளைகளில் இந்த மாதிரி ஒரு வார்த்தை தான் இங்கே பயன்படுத்தப்பட்டிருக்குது. யூ ஷல் நோ த ட்ரூத் என்று சொன்னால் வெறும் கருத்துக்களாய் அல்ல, அதை அனுபவங்களாய் உணர்ந்தவன். எல்லாரும் சொல்லுங்க, கருத்துக்களை மட்டுமல்ல, தேவ ராஜ்யத்தின்
நிதர்சனங்களை அனுபவமாய் உணர்ந்தவன். சத்தியத்திலே பிணைக்கப்படுகிறவனை கர்த்தர் இந்த பூமியிலே முதல் கட்ட அசைவுக்கு கொண்டு வருகிறார். இப்பொழுது அந்த சத்தியம் அவனை விடுதலையாக்கும். கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடைய மாட்டேன். அவன் எப்பொழுதுமே அதை தைரியமாய் பேசுகிறவனாய் இருப்பான். சும்மா மனப்பாட வசனம் சொல்றவனுக்கும் சத்தியத்தை அது அனுபவமாய் மாற்றுகிறவனுக்கும் என்ன இருக்குது? பெரிய வித்தியாசமா இருக்குது. உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் என்னில் இருப்பவர் பெரியவர். அது அப்படி பேசும் பொழுது பாத்தீங்கன்னா இதுதான் சத்தியம். இவனை என்ன பண்ணிருக்குது? விடுதலை ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் he has come to the knowledge dependent concept. முதலாவது அவன் எதுக்குள்ள வந்திருக்கிறான்? சத்தியத்துக்குள்ள வந்திருக்கிறான். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துக்கு கடந்து செல்லலாம். கொலோசியர் 3:16. கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூரணமாய் வாசமாய் இருப்பதாக. Let it dwell inside of you. பாருங்க, ஆங்கிலத்தை சொல்ல வாசிக்கிறேன். Let the word of Christ dwell in you richly. பரிபூரணமாய் உள்ளே வாசம் செய்வதாக. அப்ப ராஜ்யத்தின் நினைவுகளும் ராஜ்யத்தின் நோக்கங்களையும் கர்த்தர் உங்களுக்குள்ளாக முதலாவது வைப்பதுதான் இந்த காணப்படாத உலகத்தில் இருக்கக்கூடிய நிதர்சனங்களை காண்கிற உலகத்திற்கு கொண்டு வருகிறவர்களாய் மாறுகிறோம். அதனால தான் பாருங்க, சத்தியத்தை பிரசங்கம் பண்ண சொல்லி கர்த்தர் உலகம் முழுதும் தன்னுடைய சீஷர்களை அனுப்பினார். Why God sent his people? பாருங்க, ஒரே ஒரு தேவதூதன் வந்து மட்டும் பிரசங்கம் பண்ணானா இந்தியா ரட்சிக்கப்பட்டுரும். கரெக்டா? ஒன் ஏஞ்சல் இஸ் எனஃப். ஆனா தேவதூதர்கள் அப்படி பிரசங்கம் பண்றதுக்கு அவங்களுக்கு அனுமதி இல்லை. ஏன்னா மாம்சமும் ரத்தத்தை உடையவன் தான் இந்த பூமியை ஆள வேண்டும். இது டோட்டலா டிஃப்ரெண்ட் சப்ஜெக்ட். இருந்தாலும் சைடில் போறப்ப லைட்டா உங்களுக்கு தட்டிட்டு போறேன். ஏன் பாச தேவதூதர்கள் வந்து ஊழியம் செய்ய முடியும்னா, தேவதூதர்கள் மனிதருக்கு தான் ஊழியம் செய்ய வேண்டும். மனிதர்கள் தான் இந்த பூமியிலே இன்னொரு மனிதர்களுக்கு என்ன பண்ண வேண்டும்? ஊழியம் செய்ய வேண்டும். இந்த பூமியை ஆள வேண்டும் என்பது தேவனுடைய திட்டம். அவர் அப்படிதான் அந்த கோடை எழுதிட்டாரு. அந்த கோடை அவர் மாற்ற மாட்டார். அதனால தான் தேவதூதர்கள் இறங்கி என்ன பண்ண மாட்டாங்க? இன்னும் பெரிய பெரிய மாற்றங்களையும் ஊழியங்களையும் என்ன பண்றாங்க? செய்ய மாட்டாங்க. இந்த பூமியிலே ஒரு மனிதனை மாற்றுவதற்கு கர்த்தர் வைத்த மிகப்பெரிய திட்டம். அந்த வசனம் அவனுக்குள்ளாய் வந்து என்ன பண்ண வேண்டும்? சரி, அதனால அந்த தேவதூதர்கள் வந்தா கூட நம்ம கூட பேசுறவங்களா இருக்கிறாங்க. ராஜ்யத்தின் ரகசியங்கள், பரலோக திட்டங்களை தேவதூதன் வந்து மரியாதையோட பேசுகிறார். கர்த்தர் உனக்கு ஏற்ற வேளையிலே ஒரு கற்பத்தின் கனியை என்ன பண்ண போறாரு? கொடுக்க போகிறார். அப்படிலாம் அந்த செய்தியை தான் கொண்டு வர முடியும் ஒழிய அதை நிறைவேற்ற முடியாது. ஏன்னா இந்த வார்த்தை வந்து நம்மளுக்குள்ளாய் வாழ ஆரம்பிக்கும் பொழுது பரலோகத்தினுடைய நிதர்சனங்களை நாம் பூமிக்குரிய நிதர்சனங்களா என்ன பண்ணுகிறோம்? மாற்ற ஆரம்பிக்கிறோம். எத்தனை பேருக்கு புரியுது? அதனால்தான் பிரசங்கம் ரொம்ப அவசியம். நல்ல தேவ செய்திகளை உட்கார்ந்து கவனமாய் கேட்பது ரொம்ப அவசியம். கண்ணையும் காதையும் இருதயத்தையும் திறந்து வைக்கணும். எப்படி? எதை திறந்து வைக்கணும்? கண்ணு, காது, இருதயம் மூணுமே திறந்திருந்தாதான் இந்த வார்த்தை உங்களுக்குள்ளாக வேலை செய்யக்கூடியதாய் மாறுகிறது. என்னோடு கூட சங்கீதம் 119 130ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஓகே. உம்முடைய வசனத்தின் பிரசித்தம் வெளிச்சம் தந்து பேதைகளை உணர்வுள்ளவனாய்க்கும். உம்முடைய வசனம் பிரசித்தம் தந்து, அதான் ஃபர்ஸ்ட் ஒர்க் ஆஃப் காட். ஹல்லேலூயா. கர்த்தர் எப்பயுமே ஏதாவது செய்யணும்னா முதல்ல வேர்டு அனுப்புவார். ஆமென். சொல்லுங்க, முதலாவது கர்த்தர் தன்னுடைய வார்த்தையை அனுப்புகிறார். பாருங்க, இந்த வார்த்தையை எப்படி சுகந்தரிப்பது என்பதை குறித்து நான் சற்று உங்களோடு கூட பேச இருக்கிறேன். ஏன்னா இதான் முதல் ஸ்டெப்பு. முதல் ஸ்டெப் என்னது? இதான் கர்த்தருடைய முதல் ஸ்டெப்பு. சரி, இப்போ இந்த வார்த்தை, இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க வார்த்தை வந்துச்சு, வார்த்தை வருது, வார்த்தை வரணும், இப்படிப்பட்ட எல்லாவற்றையும் நான் உங்களுக்கு ஒரு சின்ன கருத்தோட்டமாய் சொல்ல விரும்புகிறேன். முதலாவது, வார்த்தை வரும்பொழுது நம்முடைய தேவைகளை சரியாய் புரிய வைக்கிறார். எப்படி? He helps us to understand the need. இப்போ நம்மளுக்கு இருக்கிற பெரிய பிரச்சனைனா எனக்கு என்ன தேவைன்னே தெரியல. தேவனுடைய வார்த்தை வந்து பிரசித்தம் தந்து பேதைகளை என்ன பண்ணுதான்? ஞானியா, உணர்வுள்ளவனாய் மாற்றுகிறது. He becomes enlightened. The word that comes inside of you, it will enlighten you. அப்படின்னா இந்த வார்த்தை என்ன செய்யும் என்று சொல்லுகிறேன் பாருங்க. அப்ப நீங்க இந்த நான் சொல்லக்கூடிய இந்த திட்டங்கள்லாம் நடக்குதுன்னா உங்களுக்கும் வார்த்தை வந்திருக்குதுன்னு அர்த்தம்.
நான் உங்களை இன்னும் கொஞ்சம் ஆழமான நிலைகளுக்கு நகர்த்த விரும்புகிறேன். நான் இந்த மேலோட்டமான பிரசங்கத்தை செய்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் சபைகளுக்கு ஆழமான பிரசங்கம் பண்ணணும். அப்படி வெளியில் போகும்பொழுது சத்தியத்துக்கு நேராக கொண்டு வர்றதுக்கு முயற்சி செய்கிறோம். சபைகளுக்கு வரும்பொழுது சத்தியத்திலே வாழ வைப்பதற்கு முயற்சி செய்கிறோம். இது ரெண்டுமே டோட்டலி டிஃப்ரெண்ட். நான் இங்கே ஒரு வசனம் இருக்குது, அங்கே ஒரு வசனம் இருக்குதுன்னு சொல்லிட்டு போகிறது எனக்கு ரொம்ப ஈஸி. ஆனால் அந்த வசனங்கள் எப்படி நம்முடைய வாழ்க்கையிலே செயல்பட வேண்டும், செயல்படுகிறது என்பதை சொல்லி கொடுப்பது ரொம்ப முக்கியம். நாம் உருவாக்கப்படுகிற இடம். எத்தனை பேர் சந்தோஷப்படுறீங்க? எத்தனை பேருக்கு உருவாகிறோன்ற ஒரு உணர்வு இருக்குது? பாருங்க, கர்த்தர் என்னை உருவாக்குனார். எப்படி உருவாக்குனாருன்னு எனக்கே தெரியாது. நான் வந்து கவர்மெண்ட் கோட்டாவில் எனக்கு இன்ஜினியரிங் காலேஜ் கிடச்சிச்சு. நான் சென்னையில் ஒரு நல்ல இன்ஜினியரிங் காலேஜில் எனக்கு கவர்மெண்ட் கோட்டாவில் எனக்கு இன்ஜினியரிங் கிடச்சிது. நான் போய் அதில் படிக்க ஆரம்பித்தேன். முதல் வருஷத்துலேயே எனக்கு ஒரு பெரிய உணர்த்துதல் என்னென்னா, நம்ம கண்டிப்பாக இன்ஜினியர் ஆக மாட்டோம், நம்ம ஊழியத்துக்கு தான் கர்த்தர் நம்மளை கூப்பிட்றான்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா அம்மாட்ட நான் இன்ஜினியரிங்கை விட்டுவிட போகிறேன்றாங்க. அவங்க அப்படியே உறைந்து போய் விட்டார்கள், இடிந்து போய் விட்டார்கள், இன்னும் முயல முடியாமல் இருக்கிறார்கள். எப்படி நான் இன்ஜினியரிங் விட போகிறேன்? நான் கேட்டாங்க என்ன பண்ண போகிறேன்னு. நான் சொன்னேன், நான் பைபிள் காலேஜ் போய் பைபிள் படிக்க போகிறேன். அப்புறம் எங்கள் அப்பா கேட்டார், இப்போ ஏன்னா எங்களுடைய குடும்பத்திலேயே எங்கள் அம்மா சைடு 6 பேர், எங்கள் அப்பா சைடு 10 பேர். இந்த முதல் நபர் இன்ஜினியரிங் காலேஜ் போனது நான் தான். அப்போ எங்கள் அப்பா கேட்டார், இது என்னடா சொல்கிறது? நான் கேட்டேன், ஃபீஸ் யார் கேட்டுறான்னு. நான் தான் கேட்டுறேன்னாரு எங்கள் அப்பா. அப்போ உங்களுக்கு மட்டும் புரிஞ்சா போதும்பா அப்படின்னு. அவர் அதுக்கு மேலே எதுவும் சொல்லலை. சரி நீ எப்படியோ போய் ஊழியத்தை செய்யன்னு என்னை அனுப்பிச்சு வச்சுட்டார். பாருங்க, நான் ஊழியத்துக்கு வந்த நோக்கமே என்னன்னா, இந்த புரியாதவைகளை எல்லாம் நான் புரிந்து கொண்டு அநேகருக்கு புரிய வைக்க வேண்டும் என்பதற்காகவே ஊழியத்துக்கு வந்தவன். என்ற ஒருத்தர் கேட்டார், நீங்கள் ஊழியத்துக்கு வந்த சாட்சி சொல்லுங்க அப்படின்னாரு. 2 லைன் தான் பிரதர் அப்படின்னு. என்னன்னா, நான் ஒரு சிஎஸ்சி சர்ச்சில் உட்காந்து பிரசங்கம் பண்ணேன். அந்த பிரசங்கம் பண்ண போதகர் பண்ண ஒன்றுமே புரியல. அன்னைக்கு நான் முடிவெடுத்தேன், நான் போய் இந்த பைபிளை ஒழுங்காக பிரசங்கம் பண்ண போகிறேன். இதுதான் அழைப்பு. வேறு எந்த பெரிய காட்சியும் கிடையாது. நான் கடலில் போய் சாவலான்னு போனேன், அப்போ கர்த்தர் வந்து கயிறை நிப்பாட்டினாருன்னு கிடையாது. எப்படி? ஏன்னா ராஜ்யத்தை புரிந்து கொள்ளுகிறவன் மேன்மையான இடத்துக்கு நகருகிறான். அப்போ ரொம்ப முக்கியமானது பாருங்க, அந்த இன்ஜினியரிங் காலேஜை விட்டு நான் படிக்க ஆரம்பித்தேன். அந்த படிக்க ஆரம்பித்த உடனே பாருங்க, எக்கச்சக்கமாக புஸ்தகங்களை படிப்பேன். நமக்கு தெரியாமல் நம்மளுக்கு வேலை செய்கிறான்றது உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்க. மோர் தென் எங்களுடைய லைப்ரரியில் கிட்டத்தட்ட ஒரு 5000 புத்தகத்துக்கு மேலே இருக்குது. ஆனால் கிட்டத்தட்ட நான் ஒரு 3000 புத்தகத்துக்கு மேலே நான் கடந்து போயிருக்கிறேன். ஏன்னா நம்மளுக்கு தெரியாமலே நம்மளை உருவாக்குறவர் அவருடைய வேலை. எப்படி? நீங்கள் காலையில் உட்காந்து யோசிச்சிருக்கலாம், எதுக்கு இந்த சர்ச்சுக்கு வந்தோன்னு. உங்களுக்கு தெரியாமலே உங்களுக்கு ஒரு வேலையை தேவன் நகர்த்தி கொண்டிருக்கிறான். நான் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், வாலிப பிள்ளைங்களுக்கு எஸ்பெஷலாக சொல்கிறேன், உன் லைஃப் அற்புதமாய் மாற்றுவதற்கு கர்த்தர் ஆழமாய் பேசி கொண்டிருக்கிறார். ஏன்னா முதலாவது நம்முடைய தேவைகளை கண்டுபிடிக்க உதவி செய்வார். என்ன இடத்துல கர்த்தர் பயன்படுத்த போறார், எதுக்கு பயன்படுத்த போறாருன்னு தெரியல பாருங்க. ஆனால் அநேகவற்றை எனக்குள்ளாக கொண்டு வந்து அதை ஒருங்கிணைக்க உதவி செய்தார். பாருங்க, சத்தியத்தை புரிஞ்சுக்கிறது மட்டுமல்ல, அதை சரியா ஆர்கனைஸ் பண்ண தெரிஞ்சுக்கணும். சரியா என்ன பண்ணணும்? ஆர்கனைஸ் பண்ண தெரியணும். பல காரியங்களை படித்திருந்தாலும் அந்த வசனம் வந்து நம்மளுக்கு என்ன செய்யுதுன்னா, தேவைகளை முதலாவது காண்பிக்கிறது. இப்போ பாருங்க, உங்களுக்கு ஒரு சரீரத்தில் ஒரு தெய்வீக சுகம் தேவைன்னா ஆவியானவர் உங்களுக்கு அந்த தேவைகளை காண்பிப்பார். இப்பொழுது நீ என்ன பண்ணணும்னா, சுகத்தை குறித்து அதிகமாக தியானிக்க ஆரம்பிக்க வேண்டும். பொருளாதாரத்தில் பிரச்சனை இருக்கா? நீங்கள் பொருளாதார தெய்வீக வசனங்களை கர்த்தர் என்ன பண்ணுவார், உங்களோடு கூட பேச ஆரம்பிப்பார். வார்த்தை வர்றதுக்கு அடையாளம் என்னன்னா, ஃபர்ஸ்ட் நம்முடைய தேவைகளை சந்திக்க வைக்கிறான். நம்மளுக்கு என்ன தேவைன்றதை முதல்ல கண்டுபிடிக்கணும். பாருங்க, ஆவிக்குரிய மண்டலத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமானது என்னன்னா, என்னுடைய தேவை என்று தெரிந்தவன் அதை தேடி கண்டுபிடித்து விடுவான். என்னுடைய தேவை என்னன்னு தெரிஞ்சிச்சுன்னா நான் என்ன பண்ணலாம், சரியான இடத்துக்கு போயிடலாம். கரெக்டா? எனக்கு பல்லு வலி அப்படின்னு எனக்கு தெரிஞ்சிச்சுன்னா நான் பல் டாக்டர்கிட்ட போயிடுவேன். ஆனால் எங்கேயோ வலிக்குது பிரதர், கரெக்டா, என்னென்னமோ பண்ணுது பிரதர் அப்படின்றவன் வந்து எல்லா டாக்டர்டையும் போகணும். அதனால் முதல்ல ஒரு எம்பிபிஎஸ் டாக்டர்கிட்ட போக சொல்லி அறிவுரை சொல்லுவாங்க. எடுத்த உடனே நீங்கள் என்ன பண்ணிடாத, எம்டி எம்எஸ் அப்படி போகாத, எம்பிபிஎஸ்ல போ. முதல்ல அவர் எங்கே பிரச்சனை இருக்குன்னு என்ன பண்ணுவார், கண்டுபிடிப்பார். வார்த்தை வந்த உடனே என் வாழ்க்கையில எங்க பிரச்சனை இருக்கிறது என்பதை ஆவியானவர் பேச தொடங்குகிறார்.
உன் வாழ்க்கையில வாய் தான் பிரச்சனை. எப்படி வாழ்க்கையில் என்ன பிரச்சனை? வாய் தான் பிரச்சனை. இது மட்டும் கண்டுபிடிச்சவன் பாருங்க பூமியில ஜெயிச்சிருவான். பிரச்சனையை கண்டுபிடிச்சாவே 50% ஜெயிச்சிடலாம். கரெக்டா? வார்த்தை வரும்பொழுது நான் சொல்றேன் பாருங்க, தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், உங்களுடைய பல ஆண்டு பிரச்சனைகளை கர்த்தர் கண்டுபிடிக்க உதவி செய்வான். ஏன் லைஃப் இப்படியே இருக்குது? நான் நிறைய ஆய்வு செய்திருக்கேன். இன்னைக்கு காலையில கூட பாஸ்டர்கிட்ட சொன்னேன், என்னுடைய லைஃப்ல ஒரு 7 வருஷத்தை வேஸ்ட் பண்ணிட்டேன். என் கூட இருக்கிறவங்ககிட்டலாம் சொன்னா அப்படி ஒன்றும் தெரியல பிரதர்னுவாங்க. ஆனால் நான் துல்லியமாய் சொல்லுகிறேன், என் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளை வார்த்தை கண்டுபிடிக்க உதவி செய்யும். இந்த காலை வேளையில் நான் சொல்றேன் பாருங்க, முதல் ஆவிக்குரிய மண்டலத்தின் நகர்வு என்னவென்று சொன்னால், என்னுடைய தேவை எதை என்று கர்த்தர் கண்டுபிடிக்க உதவி செய்கிறார். இதற்கு அடுத்தது அதற்கு பூர்த்தி செய்யக்கூடிய நிலைகளை கர்த்தர் காண்பிக்கிறவராய் இருக்கிறார். God gives us understanding about the provision. ஒரு பிரச்சனையை கண்டுபிடிச்சோன்னா அங்கேயே விட்டுட்டு போயிட்டானா அது அரகுற டாக்டர்னு அர்த்தம். கரெக்டா இல்லையா? பிரதர் உங்களுக்கு தலை சுத்துதா? ஆமாம், தலையில் பிரச்சனை இருக்குது, நீங்கள் வீட்டில் போய் அப்படியே தூங்கினே இருங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. என்ன அர்த்தம்? அடுத்தது ஆறுதல் கூட்டம் தான். புரிந்தவர்கள் பாக்கியவான்கள். ஒரு பிரச்சனையை கண்டுபிடிச்ச உடனே அதற்கு தீர்வையும் கர்த்தர் கொடுக்கிறவராய் இருக்கிறார். கர்த்தர் ஆபிரகாம் சொன்னாரு, உன் பிள்ளை எடுத்துக்கொண்டு நான் காண்பிக்கிற மலைக்கு பலியிடுன்னு சொன்னாரு. அப்புறம் சொன்னாரு, இனிமேல் உன் பிள்ளையாண்டர் மேல என்ன பண்ணாத, கைகளை போடாதுன்னு சொல்லிட்டு அப்பொழுது சொல்றாரு, நீ பாரு அங்க ஒரு கிடாரியை என்ன பண்ணிருக்குது, மாட்டிக்கொண்டு இருக்குது, அதை எடுத்துட்டு என்ன பண்ணு, பலி சொல்லு. ஒரு பிரச்சனையை கர்த்தர் சொல்லுகிறார் என்றால் அதற்கு தீர்வையும் கர்த்தர் காண்பிக்கிறவராய் இருப்பார். Whenever God gives understanding about our need, He also gives God's provision for that. தாவே, என் குடும்பம் இப்படி பிரச்சனையா இருக்குது, கர்த்தர் சொல்லுவாரு, என்கிட்ட வா, என் பிரசன்னத்துல உட்காரு. அதான் பாருங்க டிவைன் கம்யூனிகேஷன். நீங்கள் தெய்வீக தொடர்புக்குள்ளாய் வருவது. அதுக்கு தான் ஜெபம், ஆராதனை, பாடல், உபவாசம், சபையிலே இருக்கிறது. இவர்கள் எல்லாம் என்ன செய்யப்படுகிறது என்று சொன்னால் இதெல்லாம் ஆவிக்குரிய எக்ஸசைஸ். நீங்க இந்த எக்ஸசைஸ் செய்ய செய்ய உங்களால் சாதிக்க முடியாதவைகளை நீங்கள் சாதிக்கிறவர்களாய் மாறிவிடுவீர்கள். பாருங்க, எக்ஸசைஸ் பண்றதுக்கும் இந்த பைபிள் படிக்கிறதுக்கும் நிறைய சம்பந்தம் இருக்குது. நீங்க எக்ஸசைஸ் செய்யறவனை பாருங்க, அவன் போய் திடீர்னு இதை தூக்குவான், அதை தூக்குவான், அப்படி தூக்குவான், இப்படி தூக்குவான். கடைசியில் வீட்டில் ஒரு பிரச்சனையான பொருளை டக்குன்னு தூக்கிடுவான். கரெக்டா இல்லையா? அந்த காலத்துல எல்லாம் பாருங்க, கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னா ஒரு பெரிய கல்லை என்ன பண்ணாங்க, தூக்கணும். இப்போ நம்ம அந்த மாதிரி வச்சா ஃபங்க்ஷனே நடக்காது குடும்பங்கள்ல. ஏன்னா இவன் ஆட்டுக்கல்ல கூட இன்னைக்கு என்ன பண்ண முடியல, அவனால தூக்க முடியல. அந்த போனை கூட ஒழுங்கா தூக்கிட்டு போக முடியல, கீழே போட்டுறான். கரெக்டா? ஆனா அப்படி ஒரு பலுவான வேலையை செய்து இருக்கிறால் பிரச்சனைகளை நீங்கள் ஜெயிக்கிறவர்களாய் மாறி விடுவீர்கள். அப்ப கர்த்தர் சொல்றாரு, நீங்க இந்த மாதிரி நீங்கள் பிரச்சனைகளை கண்டுபிடித்து அதை தீர்வுகளை வேதாகமத்திலிருந்து நீங்கள் அனலைஸ் பண்ண இந்த வார்த்தை உங்களுக்குள்ள என்ன பண்ணுகிறது, வெளிச்சம் தந்து. எல்லாரும் சொல்லுங்க, வார்த்தை என்ன பண்ணுகிறது, வெளிச்சம் தந்து. உங்களை கணவனை பத்தி ஜெபிக்கிறீங்க, இவருக்கு என்ன பிரச்சனை, அப்ப கர்த்தர் சொல்லுவாரு, அவங்ககிட்ட போய் சண்டை போடாத. இது 90% இந்த தீர்க்க தரிசனம் வேலை செய்யும். இதுக்கெல்லாம் தீர்க்கதரிசியாக இருக்கணும்னு கிடையாது, வாழ்ந்தாலே போதும். அப்படி இதெல்லாம் பொது அறிவு. பாஸ்டர் எவ்வளோ கரெக்டாக தீர்க்கதரிசி, இது காமன் சென்ஸ். கர்த்தர் அநேக வேலைகளை சொல்லுவார், பேசாமல் இரு. அப்போ தான் நம்ம அதிகமாக பேசுவோம். அப்போ தான் நம்ம என்ன பண்ணுவோம், கர்த்தர் சொல்லுவார், உன் பொருளாதார பிரச்சனையா சொல்லுவார், காணிக்க கொடுன்னுவார். எப்பெல்லாம் பண பிரச்சனை வருதோ அதுக்கெல்லாம் ஒரே தீர்வு விதைப்பு தான். அதுக்கெல்லாம் ஒரே தீர்வு என்னது, நான் ரொம்ப நேரம் தண்ணி குடிக்காம ஜெபம் பண்ண போறேன். இது தீர்வு கிடையாது. தண்ணி குடிக்காம ஜெபம் பண்ணீங்கன்னா கர்த்தர் என்ன வேலை செய்யணும்னு சொல்லுவார், அதை போய் என்ன பண்ணணும், செய்யணும். நீ ஊழியக்காரர்களை கனப்படுத்தணுவாரு, ஏதாவது ஒரு இடத்துல போய் ஊழியத்துக்கு விதைன்னுவாரு, இல்லை ஏழைகளுக்கு கொடுன்னுவாரு, உன்னிடத்துல இருக்கிறது ஏதோ ஒரு பொருள் எடுத்துன்னு போய் அதை செயல்படுத்தினுவாரு. when we give we reap. அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வை தேவன் காண்பிப்பார். ஒரு முறை பாருங்க, என்னுடைய லைஃப்ல ஒரு பெரிய கடன் பிரச்சனை. இதுக்கு காரணம் முதல் பிரச்சனைக்கு காரணம் நான், இரண்டாவது பிரச்சனைக்கு காரணம் இந்த வேதாகம கல்வி கட்டினது. சென்னையில் ஒரு வேதாகம கல்லூரி கட்டிடத்தை கட்ட கர்த்தர் உதவி செய்தார். இது ஒரு பெரிய ப்ராஜெக்ட். அந்த ப்ராஜெக்டை கர்த்தர் இம்மட்டும் நடத்தி இருக்கிறார். கிட்டத்தட்ட ஒரு 90 லட்ச ரூபா செலவு பண்ணி அதை கட்டியிருக்கிறோம்.
அப்போ ஒரு பெரிய கடன் வந்துருச்சு. அந்த கடன் வந்த உடனே நான் கர்த்தர்ட்ட போய் ஜெபம் பண்ணுறேன். இப்போ இது என்ன பண்ணுறதுன்னு தெரியல கர்த்தாவே. நானும் அவசரப்பட்டு பாருங்க, கர்த்தர் ஏதாவது ப்ராஜெக்ட் சொன்னால் நம்மளே போய் கூட செய்யலாம். அப்படி அந்த மாதிரி செய்து நான் நிறைய மாட்டியிருக்கிறேன். அவர் செய்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுறது கிடையாது. அப்போ கர்த்தர் அதுக்கப்புறம் எனக்கு ஒரு தீர்வை காண்பித்தார். என்ன சொன்னார்னா, ஒரு மனிதனுக்கு ஒரு பெரிய தொகையை காணிக்கை அனுப்ப சொன்னார். அது எனக்கு ரொம்ப சவாலான இடம். நானே கடனில் இருக்கிறேன், இஎம்ஐ கட்டணும். ஒரு மாசத்துல 8 நாள் இஎம்ஐ கட்டணும். ஒரு மாசத்துல எத்தனை நாள் இஎம்ஐ கட்டணும்? 8 நாள். காலையில் எந்திரிச்ச உடனே ஃபர்ஸ்ட் பேங்க்காரன் தான் ஞாபகம் வருவான். இயேசு, ஆவியானவர், ரத்தம் சிந்ததெல்லாம் ஞாபகமே வராது. 8 நாள் இஎம்ஐ கட்டணும். அப்போ கர்த்தர் சொல்றாரு, இந்த நபருக்கு இந்த தொகையை அனுப்புனார். நான் சொன்னேன், கர்த்தாவே இதுதான் தீர்வு என்று சொன்னால் நான் நிச்சயமாய் செய்ய விரும்புகிறேன். விசுவாசத்தோடு அந்த விதையை விதைச்சேன். நான் சொன்னேன், கர்த்தாவே இதை நான் கொடுக்குறேன், ஆனால் எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணுங்க. ஒரு நாள் கூட நான் இஎம்ஐயை மிஸ் பண்ணாமல் கேட்ட எனக்கு உதவி செய்யுங்க. இன்றைக்கு நான் சாட்சியாக சொல்லுகிறேன், அன்றைக்கு ஒரே ஒரு தீர்வு, இன்றைக்கு வரைக்கும் பல லட்சங்களை தவறாமல் கட்ட கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். The word will come and give the understanding of our need, and it will also give the provision. மூன்றாவது இருக்கிறது, வார்த்தை வரும் பொழுது. ஓகே, வார்த்தை வரும் பொழுது தேவன் செயல்படவும் பலப்படுத்துகிறவராய் இருக்கிறார். இட்ஸ் கால்ட் law of appropriation. அப்படி என்று சொன்னால் அதற்கு ஒத்த வேலையை செய்வதற்கு கர்த்தர் பலப்படுத்துவார். ஹல்லேலூயா. பிரச்சனையும் காமிப்பார். எல்லாரும் சொல்லுங்க, பிரச்சனையும் காமிப்பார், தீர்வையும் காண்பிப்பார், செயல்படுத்தவும் உதவி செய்வார். காணா ஒரு கல்யாணத்தை நீங்க போய் வேதாகமத்தில் படிச்சு பாருங்களேன். அங்க ஒரு பிரச்சனை வருது. என்ன ஆயிடுச்சு? திராட்சை ரசம் குறைவாகி விட்டது, தேவைகள் சரியாய் கண்டுபிடிக்கப்பட்டது. பின்பு மரியாள் அவர்கள் வந்து சொல்றாங்க, இவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறார் அதன்படி என்ன பண்ணுங்க, செய்யுங்கள். அப்ப கர்த்தர் தீர்வையும் சொல்லிட்டாரு, இந்த கச்சாடிகளை தண்ணீரினால் என்ன பண்ணுங்க, நிரப்புங்க அப்படின்னு சொன்ன உடனே அந்த இன்ஃபர்மேஷன்ல மட்டும் அவன் நின்றுந்தானா பிரச்சனை. அதை போய் அவன் செயல்படுத்துகிறவனாய் மாறினான். அந்த தண்ணீரை கொண்டு வந்து அந்த தொட்டிகளிலே ஊற்றினார்கள். பின்பு கர்த்தர் சொன்னாரு, இதை எடுத்துட்டு போய் பந்தி விசாரிக்கிற ஒவ்வொருத்தையும் என்ன பண்ணு, பரிமாறு என்று சொன்னுகிறார். அந்த தண்ணீரை முண்டு போகும் பொழுது அங்கே மாற்றம் உண்டாகிறது. The word when it put into action it brings result. வார்த்தை வந்து வெளிச்சம் தந்து. எத்தனை பேருக்கு புரியுது? ஹல்லேலூயா. பாருங்க, இந்த இதெல்லாம் நீங்க சரியா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நம்ம குருட்டாம்போக்கு கிறிஸ்தவர்களா இருக்க மாட்டோம். நம்மளுக்கு எப்படி தெரியுமா? போன பிரதர், தொட்டு ஜெபம் பண்ண பிரதர், அப்படியே அற்புதம் நடந்தது பிரதர். இது என்னைக்காவது ஒரு நாள் திடீர்னு நடக்கக்கூடியது. எப்படி? ஆனால் நான் பேசிக்கொண்டிருக்கிற இந்த சத்தியமானது ஒவ்வொரு நாளும் உங்களுடைய லைஃபையோ, என்னுடைய லைஃபையோ, நம்முடைய சந்ததிகளையோ, நம்ம குடும்பங்களையோ, நம்முடைய ஊழியங்களையோ ஆசீர்வதிக்கக்கூடியதை பேசிக்கொண்டிருக்கிறேன். வனாந்தரத்தில் மக்கள் எல்லா அற்புதங்களையும் பார்த்தாங்க, ஆனால் தேவனை தெரியாமல் போய்விட்டார்கள். இன்னைக்கு சில வேளைகளில் miracles are good, it's very important, but it is not everything. அது கம்ப்ளீட் கிடையாது. நீங்கள் வார்த்தை வந்து வெளிச்சம் தந்து ஆவிக்குரிய மண்டலத்தில் இருக்கிற நிதர்சனங்களை பூமிக்குரிய மண்டலங்களிலே மாற்றுவதற்கு கர்த்தர் உதவி செய்கிறவராய் இருக்கிறார். அந்த திராட்சை ரசத்தை கர்த்தர் சொல்றாரு, இதை எடுத்துட்டு போய் என்ன பண்ணு, ஊற்று. அப்பொழுது அவன் சொல்றான், அந்த வீட்டு எஜமான பார்த்து சொல்றாங்க, எல்லாரும் போக போக என்ன பண்ணுவாங்க, மட்டமான திராட்சை ரசத்தை தருவாங்க. ஏன்னா நிறைய பேர் ரொம்ப குடிச்சிட்டானா அதுக்கப்புறம் தண்ணி குடிச்சா கூட அவனுக்கு தெரியாது. எப்படி? இது குடிகாரர்களுடைய வட்டம் அது. ஆனா அப்படி குடிச்ச பிறகு கூட ஒருத்தன் சொல்லியிருக்கிறான், அதை விட இது நல்லா இருந்திருக்குதுன்னு. The actions, வார்த்தை வந்து அது அப்படியே நின்று விட்டால் போதாது. இன்னைக்கு கர்த்தர் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையை எடுத்து நாம் செயல்படுகிறவர்களாய் மாறுவோம். ஹல்லேலூயா. கர்த்தர் சொன்னாரு, கானானியரை உனக்கு தருகிறேன், அந்த ஜனத்தை போய் நீ சுதந்தரித்துக் கொள்வாய். இவர்கள் புறப்பட்டு போய் அந்த எரிகோ மதில் முன்னாடி நிற்கும் பொழுது அவைகள் விழுகக்கூடியதாய் மாறுகிறது. The actions are the proof that you received the word. அப்பத்தை அந்த விதவை எடுத்து சுட்டு தீர்க்கதரிசி கொண்டு வந்தால் the action.
இன்னைக்கு ஏன் நிறைய பேர் ஆவிக்குரிய மண்டலத்தின் நிதர்சனங்களை பூமிக்குரிய மண்டலத்தை மாற்ற முடியலன்னா வார்த்தை வரமாட்டுது. அதற்குரிய தேவை என்னன்னு தெரியல, அதற்குரிய நிறைவுபடுத்தக்கூடிய பரிகாரம் என்னவென்று தெரியவில்லை. மூன்றாவது, எல்லாம் தெரிந்த பிறகு அதை செயல்படுத்தாமல் இருப்பது. ஆவிக்குரிய நிதர்சனங்களை பூமிக்குரிய நிதர்சனங்களை மாற்ற முடியாமல் நாம் கடினப்பட்டு கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு ஆவியானவர் நமக்கு திட்டவும் தெளிவுமாக சில கோட்பாடுகளை பேசி இருக்கிறார். அப்படியே எழும்பி நிற்போம், நாம் ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் தாமே நம்மளை பலப்படுத்துவாராக. ஒரு சில நிமிடம் நம்ம ஆவியானவர்கிட்ட கேட்க போகிறோம். கர்த்தாவே, என்னுடைய பிரச்சனை என்ன? ஏன் என்னுடைய லைஃப்ல சில சிக்கல்கள் மாறாமல் இருக்கிறது? அது எல்லா விதத்திலும் திரும்பினாலும் எனக்கு சிக்கல்களா இருக்கிறது. என்னோட லைஃப் செட்டில் ஆக மாட்டுது, எனக்கு ஒரு நல்ல திருமணம் நடக்க மாட்டுது, நல்ல வேலை உண்டாக மாட்டுது, என் பிள்ளைகள் எழும்ப மாட்டுறாங்க, என் குடும்ப தரித்திரங்கள் மாற மாட்டுது. கர்த்தாவே, என்னுடைய அசைவுகள் எல்லாம் கர்த்தாவே தடைகளா இருக்கிறது. நான் எவ்வளவோ பிரயாசப்பட்டா கூட அதை என்னால் பார்க்க முடியவில்லை, அது எட்டியே இருக்கிறது, நான் அதை ரசிக்க முடியாமல் இருக்கிறேன் என்ற அந்த நிலைகளை கர்த்தர் மாற்ற உதவி செய்கிறார். முதலாவது, நம்முடைய பிரச்சனை என்பது வாட் இஸ் அவர் நீட் என்பதை கர்த்தர் காண்பிக்க விரும்புகிறார். நம்ம எல்லாம் இந்த 3 பாயிண்ட்டுக்காக ஜெபிக்க போகிறோம். கர்த்தாவே, என்னுடைய தேவை எது என்று என்னோடு கூட பேசுங்கப்பா. இத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் என்னுடைய ஜெப நேரத்தில், வேத வாசிப்பு நேரத்தில், என்னுடைய உபவாச நேரங்களிலே கர்த்தாவே, என்னுடைய உண்மையான தேவை எதை என்பதை என்னோடு கூட பேசுவீராக, என்னோடு கூட பேசுவீராக. வாய்களை திறந்து கர்த்தர்ட்ட கேளுங்க. எல்லா கண்களும் மூடி இருப்பதாக. ஆவியானவரோடு கூட நம்மளை ஒத்து போய் இந்த வெள்ளி செபிக்க போகிறோம். கர்த்தாவே, என்னுடைய பிரச்சனை என்ன? என்னுடைய சூழ்நிலை என்ன? இதுக்கு சரியான பரிகாரம் என்ன? வாட் இஸ் த டிவைன் ப்ரொவிஷன்? இதற்கு கர்த்தர் என்ன தீர்வை வைத்திருக்கிறீர் என்பதை என்னோடு கூட இடைபடுவீராக. வார்த்தையில இடைபடுங்க, பிரசங்கத்தை கேட்கும் பொழுது இடைபடுங்க. நான் உம்மோடு கூட இருக்கும் பொழுது தரிசனங்கள் உண்டாவதாக, சொப்பனங்கள் உண்டாவதாக, தேவ தூதர்களுடைய தொடுதல் உண்டாவதாக. எப்படியோ இதற்கு ஒரு தீர்வை காண்பிப்பீராக. கர்த்தாவே, அந்த தீர்வை எடுத்துக்கொண்டு போய் நான் செயல்படுத்துகிறவனா என்னை மாற்றுங்க. லா ஆஃப் அப்ராப்ரியேஷன், எதை தீர்மானமாய் நிறைவேற்ற வேண்டுமோ அதை நிறைவேற்றுவதற்கு உதவி செய்யுங்க. நான் சோம்பேறியா இருக்க விரும்பவில்லை கர்த்தாவே, நிர்விசாரமாய் இருக்க விரும்பவில்லை, ஏனோ தானோ என்று நான் வாழ விரும்பவில்லை. இந்த ஆவிக்குரிய நிதர்சனங்களை, ஆவிக்குரிய உண்மைகளை, சுகத்தை, ஆசீர்வாதத்தை, பலனை, விடுதலையை, வெற்றியை நான் இந்த பூமியின் மண்டலங்களிலே நான் கொண்டு வந்து சேர்க்க விரும்புகிறேன். கர்த்தாவே, இந்த வார்த்தையை நீர் அனுப்பினதுக்காய் ஸ்தோத்திரம். இந்த வார்த்தை எங்களுக்குள்ளாக நித்தமும் வேலை செய்வதாக, நிரந்தரமாய் வேலை செய்வதாக, பெரிய மாற்றங்களை இந்த திருச்சபை கண்டு அநேகருக்கு பெரிய ஆசீர்வாதமான கலங்கரை விளக்கமாக மாறுவதாக. பாஸ்டரையும் அவங்க மனைவியும் பிள்ளைகளை ஆசீர்வதித்து இன்னும் கோடா கோடியாய் பெருகுவார்களாக என்று சொல்லி இயேசுவின் மூலம் செபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். God bless you.